நான் கடைசி வீடியோக்களை பார்த்தோம், கணனியை எப்படி இனங்காண்டது கேளும் என்று பார்த்தோம். அதுலேயும் பிரதானமாக கணனி என்ன தொழிலை செய்யுது, கணனி என்ன செய்யுது என்றால் இன்புட் பண்ணி முறைவழிப்படுத்தி அவுட்புட் பண்ணுது. அதாவது இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் என்ற 3 விஷயங்களை அடிப்படையாக கொண்டு தான் கணனி தொழிற்படுது என்றதை நான் பார்த்தோம். இந்த இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் தான் கணனியிடம் மிக பிரதானமான செயற்பாடு என்றதை நாங்கள் பார்த்த பிறகு கணனியிட சிறப்பியல்புகள் என்ன என்றதையும் நாங்கள் பார்த்தோம். அதில் பிரதானமாக நாங்கள் பார்த்தது அதில் ஸ்பீட், அக்யூரேசி, ரிலையபிலிட்டி, கன்சிஸ்டன்சி மற்றும் கெப்பாசிட்டி, காஸ்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் என்ற விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். இதை நீங்கள் இந்த விடயங்களை நீங்கள் பார்க்கணுமாக இருந்தால் திரும்ப பழைய வீடியோக்களுக்கு போய்த்து உங்களுக்கு இந்த விஷயங்களை திரும்ப பார்த்துக்கொள்ளலாம். அதோடு சேர்த்து நாங்கள் பார்த்த ஒரு விஷயம்தான் ஒரு கணனி எவ்வாறு எம்பெடட் ஆகி காணப்படுகிறது. நாங்கள் கணனி என்று சொல்லக்கூடிய கைத்தொலைபேசிகள், துணைச்சலவைப்பொடிகள், நவீன மோட்டார் வாகனங்கள், நவீன தொலைக்காட்சிகள் இதெல்லாம் கணனி என்ற வட்டத்துக்குள்ளே தான் எம்பெடட் கம்ப்யூட்டர்ஸாக தான் வருது. அந்த எம்பெடட் கம்ப்யூட்டர் சம்பந்தமாகவும் நாங்கள் கடைசி வீடியோக்களில் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது என்னென்றால் கணனியோட கூறுகளை நாங்கள் இனம் காண போகிறோம். நாங்கள் கணனி என்ற கம்ப்யூட்டர்ஸ் என்று சொல்லுவோமே, எம்பெடட் கம்ப்யூட்டர்ஸ் இல்லாமல் கணனி அல்லது கம்ப்யூட்டர் என்று சொல்லுவோமே, அந்த கம்ப்யூட்டரில் உள்ள கூறுகள் என்னன்னு பார்க்க போகிறோம். முதலாவது நாங்கள் அந்த கூறுகளை பார்க்கறதாக இருந்தால் முதலாவது நாங்கள் கணனியில் காணக்கூடிய முதலாவது கூறு என்னென்றால் நாங்கள் மொனிட்டர் என்று சொல்வோம். தெரிவிப்பி என்ற தமிழில் நாங்கள் பயன்படுத்துவோம். மொனிட்டர் என்றதை நாங்கள் பார்ப்போம். அதே நேரம் எங்களோட கம்ப்யூட்டருக்கு ஒரு சிஸ்டம் யூனிட் ஒன்று காணப்படும், மவுஸ் காணப்படும், அதாவது சுட்டி காணப்படும், சாவிப்பலகை கீபோர்ட் காணப்படும், ஒலிபெருக்கி ஸ்பீக்கர் காணப்படும். இப்படி எங்களோட கணனியில காணப்படக்கூடிய அதாவது கணனியில காணப்படக்கூடிய கூறுகளாக இவற்றை எங்களுக்கு இனம் காண்றதுக்கு இயலும். அதனோடு சேர்த்து எங்களுக்கு பார்க்கறதுக்கு இயலும். இணைய வழிப்படுத்தி இன்டர்நெட் ரவுட்டரும் எங்களோட கணனியில இப்போ தாராளமாக இணைந்து வரதை பார்க்கறதுக்கு இயலும். இப்படி இது பிரதானமான கூறுகளாக நாங்கள் பார்க்குறோம். இந்த பிரதானமான கூறுகளோட சேர்த்து இன்னும் பல கூறுகள், துணை கூறுகள் இதோடு சேர்த்து காணப்படுகின்றது. கணனியில கூறுகளாக அல்லது சாதனங்களாக நாங்கள் சொல்வோம். முதலாவது எங்களுக்கு சொல்லலாம், இதெல்லாம் நாங்கள் சுட்டி, சாவிப்பலகை, இணைய வழிப்படுத்தி, மொனிட்டர் அல்லது சிஸ்டம் யூனிட், ஸ்பீக்கர் என்று சொல்லாமல் எங்களுக்கு அதை பிரித்து சொல்லலாம். இவைகள் எல்லாம் இன்புட் டிவைசஸ், உள்ளீட்டு சாதனங்கள். இவைகள் எல்லாம் அவுட்புட் டிவைசஸ், வெளியீட்டு சாதனங்கள். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மைய முறைவழி அலகு, முதன்மை நினைவகம், தேக்க சாதனங்கள், தொடர்பாட சாதனங்கள் என்று எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் இந்த கணனியில காணப்படக்கூடிய இந்த யூனிட்களை, இந்த கூறுகளை எங்களுக்கு பிரித்து சொல்ல முடியும். அப்ப கணனியில் இந்த கூறுகள் காணப்படுகின்றன. கணனி என்றால் நாங்கள் சொல்வோம் கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர்ல பல யூனிட்கள் காணப்படுகின்றன, கூறுகள் காணப்படுகின்றன. இந்த ஒவ்வொரு கூறுகளும் மொனிட்டர், ஸ்பீக்கர், கீபோர்ட், மவுஸ், சிஸ்டம் யூனிட், இன்டர்நெட் ரவுட்டர் என்று பல கூறுகள் காணப்படுகின்றன. இன்னும் பல கூறுகள் காணப்படுகின்றன. இந்த கூறுகளை எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் அதில் தொழில்ட இயல்புகளுக்கு ஏற்ப என்ன செய்யலாம் என்றால் எங்களுக்கு வகைப்படுத்தலாம். அந்த வகைப்படுத்தக்கூடிய பகுதிகளை தான் நாங்கள் சொல்லுவோம் உள்ளீட்டு சாதனங்கள், பரிவிளைவு சாதனங்கள், மைய முறை வழி அலகு, முதன்மை நினைவகம், தேக்க சாதனங்கள், தொழிற்பாட சாதனங்கள் என்று இவற்றை பிரிக்கலாம். அப்ப இப்படி பிரிக்கிறதாக இருந்தால் எங்களுக்கு உள்ளீட்டு சாதனங்களுக்குள்ள என்னென்ன பகுதிகள் வரும், பரிவிளைவு சாதனங்களுக்குள்ள என்னென்ன பகுதிகள் வரும், தேக்க சாதனங்களுக்குள்ள என்னென்ன பகுதிகள் வரும் என்றதை நாங்க ஒவ்வொன்றாக பார்க்க போறோம். கணனிக்கு தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்களை தான் நாங்கள் சொல்வோம் உள்ளீட்டு சாதனங்கள் சொல்வோம். அதாவது வெளியிலிருந்து கணனிக்கு தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கக்கூடிய சாதனங்கள் காணப்படுது. வெளியிலிருந்து நாங்கள் கொடுப்போம் அதுக்கான தகவல்களை, வெளியிலிருந்து நாங்கள் கொடுப்போம் அதுக்கான அறிவுறுத்தல்களை கொடுப்போம். இப்படி கொடுக்கிறதாக இருந்தால் இந்த சாதனங்கள் உள்ளீட்டு சாதனங்கள் எனப்படும். உதாரணமாக நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் மைக்ரோஃபோனால பேசுகிறோம். மைக்ரோஃபோனால பேசக்குள்ள எங்களோட கம்ப்யூட்டர்ல என்ன நடக்குது என்றால் அது ரெக்கார்ட் ஆகுது. அப்போ நாங்கள் என்ன செய்யறோம், வெளியிருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை, ஒரு தகவலை நாங்கள் என்ன செய்யறோம் உள்ளுக்கு கொடுக்குறோம். அல்லது நாங்கள் கீபோர்டால டைப் பண்ணுறோம். அப்போ டைப் பண்ணக்குள்ள வெளியிலிருந்து ஒரு சாதனத்தை, ஒரு தகவலை நாங்கள் என்ன செய்யறோம் அதுக்குள்ள கொடுக்குறோம். மவுஸால நாங்கள் கிளிக் பண்ணுறோம், ஐக்கனோட கிளிக் பண்ணுறோம். அப்போ வெளியிலிருந்து நாங்கள் என்ன செய்யறோம் அதுக்கு கொடுக்குறோம். அல்லது நாங்கள் வெப்கேம்ல இருந்து
எங்களோட ரெக்கார்டை அல்லது எங்களோட ஃபேஸை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ரெக்கார்ட் பண்ணுறோம். வெப்கேம் மூடாக கணினியில் ரெக்கார்ட் பண்ணுறோம். அல்லது நாங்கள் பார்கோட் ரீடர் மூலமாக வெளியிருக்கின்ற ஒரு சாதனத்துடைய ப்ரைஸை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அதுக்குள்ளே பார்க்குறோம் அல்லது தேடுறோம். அதே நேரம் ஸ்கேனர் மூலமாக எங்களோட ஒரு A4 ஷீட் ஒன்றை ஸ்கேன் பண்ணுறோம். அதுக்குள்ளே கணினிக்குள்ளே நாங்கள் தேக்கி வைக்கிறோம். இப்படி கணினிக்குள்ள வெளியிலிருந்து கணினிக்குள்ள போகக்கூடிய சாதனங்களுக்கு நாங்கள் சொல்வோம் உள்ளீட்டு சாதனங்கள் என்று சொல்வோம். உள்ளீட்டு சாதனங்கள் சொல்வோம். வெளியிலிருந்து கணினியினுள்ளே நாங்கள் கொடுக்க கொள்ள. அதே மாதிரி அவுட்புட் டிவைசஸ் வருவிளைவு சாதனங்கள் என்றால் எங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்றதுக்கு இயலும். என்ன, கணினியிலிருந்து வெளியே தரக்கூடிய சாதனங்களை நாங்கள் சொல்வோம் வெளியீட்டு சாதனங்கள் என்று சொல்லுவோம். அல்லது அவுட்புட் டிவைசஸ் என்று. அப்போ எங்களுக்கு வெளியே இருக்கக்கூடியது எப்படி வரும் என்றால் தகவல்களாக பயன்படுத்துவதற்கு கூடியதாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் கணினியிட மானிட்டரில் நாங்கள் கணினிக்குள்ளே உள்ள விடயங்கள் என்ன செய்கிறோம் என்றால் பார்த்துக்கொள்கிறோம். அதே நேரம் நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எங்களுக்கு கணினிக்குள்ளே உள்ள விஷயங்களை எங்களுக்கு அறிஞ்சு கொள்றதுக்கு இயலும். அதே நேரம் ஸ்பீக்கர் மூலமாக கணினிக்குள்ளே பொதிஞ்சிருக்கின்ற ஒரு ரெக்கார்டை அல்லது ஒரு மியூசிக்கை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் கேட்குறோம். அல்லது மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் மூலமாக கணினியிலே உள்ளுக்கு வைக்கிற ஒரு ப்ரெசன்டேஷனை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் வெளியே கொண்டு வந்து அதை பார்க்குறோம். அப்படி பார்க்கறதுக்கு ஏழுமாக இருந்தால் இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் என்னென்று வருவிளைவு சாதனம்னு சொல்லுவோம். அவுட்புட் டிவைசஸ் என்று சொல்லுவோம். இப்போ நாங்கள் 2 விஷயங்கள் பார்த்துக்கிறோம். ஒன்று இன்புட் டிவைசஸ் என்றால் என்னன்னு பார்த்தோம். 2வது அவுட்புட் டிவைசஸ் என்றால் என்னன்னு பார்த்துக்கிறோம். அதே நேரம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் தானே, கணினின்னு சொன்னால் என்னென்னு பார்த்தோம். வழங்கப்படும் அறிவுறுத்தல்களையும் தகவல்களையும் என்ன செய்யறது, ப்ராசஸ் பண்ணுற வேலையை தான் செய்கிறது இந்த கணினியின் வேலை. அப்போ இந்த ப்ராசஸ் பண்ணுற வேலையை செய்கிறது எது என்றால் இந்த சிஸ்டம் யூனிட் தான் செய்யும். ப்ராசஸ் பண்ணுற வேலையை செய்யும். ரைட். அப்போ சிஸ்டம் யூனிட்டில் ஒரு மதர்போர்டுன்ற ஒரு மதர்போர்டு இருக்குது, தாய்ப்பலகைன்னு சொல்லுவோம் அதுக்கு. அந்த மதர்போர்டில் மைய முறை வழி அலகு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்ற ஒரு யூனிட் ஒன்று இருக்குது. அதன் மூலமாகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இதை ப்ராசஸ் பண்ணுறோம். அப்போ மைய முறைவழி அலகுன்றது ஒரு இன்புட் டிவைசஸோ அவுட்புட் டிவைசஸோ இல்லை. ஆனால் இது ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ன்றது ஒரு வேறையாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய ஒரு டிவைஸ். அப்போ கணினி கூறுகளில் ஒரு பொதுவான ஒரு டிவைஸாக நாங்கள் இதை பார்க்குறோம், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதே நேரம் எங்களுக்கு இன்னமொரு ஒரு விஷயம் இருக்குது என்னென்றால் அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் RAM, அதாவது ரெண்டம் எக்ஸஸ் மெமரி என்று. அப்போ இந்த ரெண்டம் எக்ஸஸ் மெமரி என்ன செய்யும் என்றால் கணினி தொழிற்படுகின்ற பொழுது, இந்த கணினி இயங்குகின்ற பொழுது இந்த தகவல்களையும் தரவுகளையும் என்ன செய்யும் என்றால் கணினியில் நாங்கள் கொடுக்கின்ற தகவல்களையும் தரவுகளையும் என்ன செய்யும் என்றால் தற்காலிகமாக இது சேமித்து வைக்கும். தற்காலிகமாக சேமித்து வைக்கின்ற இந்த எக்யூப்மெண்ட்ஸுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் என்னென்று ரெண்டம் எக்ஸஸ் மெமரி அல்லது முதன்மை நினைவகம் என்று சொல்லுவோம். இந்த முதன்மை நினைவகம் என்றது ஒரு இன்புட் டிவைஸோ அல்லது அவுட்புட் டிவைஸோ இல்லை. ஸோ இதுவும் ஒரு வேறையாக பார்க்கக்கூடிய ஒரு டிவைஸாக நாங்கள் ஒரு சாதனமாக பார்க்குறோம். அதே நேரம் கணினியில் இன்னமொரு விஷயம் இருக்குது, அதுதான் தேக்க சாதனங்கள் என்று. இந்த தேக்க சாதனங்களும் ஒரு வேறொரு பிரிவாக எங்களுக்கு பார்க்கறதுக்கு இயலும். தேக்க சாதனங்களை எங்களுக்கு 2ஆக பிரிக்கலாம். நாங்கள் கணினிக்கு வெளியிருந்தும் அதை பயன்படுத்துவோம், கணினிக்குள்ளேயும் நாங்கள் அதை பயன்படுத்திப்போம். தேக்க சாதனங்களை வெளியிருந்து பயன்படுத்துகிற தேக்க சாதனத்துக்கு சொல்லுவோம் நாங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜஸ், வெளித்தேக்கம். உள்ளே நாங்கள் பயன்படுத்துறதுக்கு சொல்லுவோம் இன்டர்னல் ஸ்டோரேஜ். இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் பார்க்குறோம், இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பார்க்குறோம். சரியா, இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பார்ப்போம். நாங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜில் தான் பார்ப்போம், சிடியாக இருக்கும், டிவிடியாக இருக்கட்டும், அல்லது நாங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்ஸ் பயன்படுத்துவோம், பென் டிரைவாக இருக்கட்டும், இன்னும் பல விஷயங்களை பயன்படுத்தும். அது பயன்பாட்டில் இல்லாமையும் இவ்வாறான விடயங்களை நாங்கள் சொல்லுவோம் என்னென்று எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜஸ் சொல்லுவோம். அப்போ கணினியில் உள்ள அடுத்த சாதனம் தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி தொடர்பாடல் சாதனங்கள். அப்போ கணினியில் முறைப்படுத்திய தகவல்களையும் தரவுகளையும் பரிமாறிக்கொள்வதற்கு பயன்படுத்தப்படுவதுதான் நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த தொடர்பாடல் சாதனங்கள். இப்போ நாங்கள் இது உதாரணமாக நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டாக இருக்கட்டும் அல்லது மொடமாகவும் அல்லது ரவுட்டராகவும் இந்த கணினியோட நாங்கள் தொழிற்படுத்தி கணினியோட சேர்த்து வச்சு இதை என்ன செய்வோம் என்றால் பயன்படுத்துவோம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு பார்த்த விஷயம் என்னென்றால் கணினி என்றது பல கூறுகளை கொண்ட ஒரு மெஷின், ஒரு இயந்திரம்னு பார்த்தோம். சரியா, அப்போ அந்த பல கூறுகள் என்ன, பல சாதனங்கள் என்ன என்றால்
நாங்கள் அதை சாதனங்கள் எங்களுக்கு வேறு வேறையாக பிரிக்கிறதுக்கேனும் ஒவ்வொரு தொழிற்பாட்டுக்கு ஏற்ப அதுக்கு என்ன செய்யலாம் என்றால் எங்களுக்கு பிரிக்கலாம். உள்ளீட்டு சாதனங்கள் என்று வேறையாகவும், இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மெயின் மெமரி, ஸ்டோரேஜ் டிவைசஸ், கம்யூனிகேஷன் டிவைசஸ் என்று எங்களுக்கு ஒவ்வொன்றாக பிரிக்கலாம் என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரம் உங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.